வணக்கம் விஜய், உங்க கேள்வி என்ன? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, நியூஸ் பார்த்துட்டு டிஜிட்டல் கரன்சின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அது இப்போ நம்ம ஆல்ரெடி ஜிபே போன்பே யூஸ் பண்றோம். அது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம சொல்லிடுறோம். இப்போ அது அந்த ஜிபே போன்பேவே இப்ப எங்க அப்பாவுக்கு சொல்லி தரத்துக்கோ இல்ல எங்க அம்மாவுக்கு சொல்லி தரத்துக்கோ அதுக்கே அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கோ ரொம்ப டைம் ஆச்சு. இப்ப டிஜிட்டல் கரன்சின்றாங்க. எங்க அப்பா எங்கிட்ட என்ன கேக்குறாருன்னா, தம்பி டிஜிட்டல் கரன்சினா என்னப்பா, நமக்கு டோக்கன் மாதிரி இல்ல வேற மாதிரி ஏதாவது நம்ம கையில தருவாங்களா, இல்ல நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ போனை வச்சுக்கிட்டு இப்ப பக்கத்துல இருக்கு போயிட்டு அண்ணா எனக்கு உளுந்து வேணும் மிளகா வேணும் நான் டிஜிட்டல் கரன்சில பே பண்ணிடுறேன்னு சொல்ல முடியுமா? அதை பத்தி அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இப்ப நான் எனக்கு தான் படிச்சிருக்கேன், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிட்டே இருக்கிறது எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டிஜிட்டல் கரன்சியை வச்சு நான் பொருள் வாங்குறதுக்கு பே பண்ண முடியுமா? அதுதான் சொல்றேன். இப்போ வந்து அவர் சொன்னார் எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அவருக்கும் கண்டிப்பா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்துல வந்து எல்லாமே தவறாக தான் பார்க்கப்படுது. இப்போ வந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது பாரிஸ் கார்னர்ல எல்லாம் நின்று போராடின கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு வேலையே இல்லை, எல்லாருக்குமே வேலை போயிடும் ஒரு ரூமர் வந்து நம்ம மக்கள் போய் நின்று போராடினாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை. லைக் தட் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 12,000 காயின்ஸ் ரைட் நவ் இன் தி மார்க்கெட். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கிரிப்டோ ஹஸ் பீன் அக்செப்ட். நீங்க ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து தெருக்கு தெரு கிரிப்டோ இஸ் அக்செப்டட். மோர் நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு, சவுத் கொரியாவில் இருக்கு, ஸோ நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு தெரியல, இப்போ நிறைய பேர் ஏடிஎம்ல போயிட்டு தம்பி கார்டு கொடுத்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு எத்தனை பேர் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 2-3 தடவை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா என்ன நடக்கும்? தென் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா அதோட சந்தோஷம் வரும். லைக் தட் இன்னைக்கு கிரிப்டோ வந்து இல்ல அவருடைய கேள்வி, இந்த டிஜிட்டல் கரன்சியை வச்சு ஆர்பிஐ சொல்லி இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய டிஜிட்டல் கரன்சியை நான் எப்படி யூஸ் பண்றது? பொருள் வாங்குறதுக்கு கொடுக்கறதா இல்ல ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ்டா இருக்குமா? சரி, கண்டிப்பா இது வந்து பொருள் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பேஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஐ ட்ரைங் டு சே. இன்னைக்கு வந்து பிட்காயினை வச்சு உலகம் ஃபுல்லா ஒரு குண்டூஸ்ல இருந்து லம்போகினி கார்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லாமே வாங்குறாங்க. வளர்ந்த நாடுகள் எல்லாம் தே ஆர் அக்செப்ட். இது வந்து பேங்கிங்க்கு மாற்று. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் இஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஈஸியா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் இது பேங்கிங்க்கு மாற்றா தான் இந்த கிரிப்டோ கரன்சி எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து ஈஸி டிரான்சாக்ஷன் அக்ராஸ் தி வேர்ல்ட். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா யாருக்கு வேணா நம்ம டிரான்சாக்ஷன் இந்த கிரிப்டோ இமிடியேட்டா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்களுக்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த நாலேஜ் அவங்களுக்கு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்க தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் எ பியூட்டிஃபுல் ஸ்டெப்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் ஃபார் த பீப்புள். இது நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பிளாக் செயின் டெக்னாலஜியோட இந்த கிரிப்டோவும் சேரும் போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா ஆல் தீஸ் டேஸ் 2009 இருந்து நாங்க 2013 இருந்து சொல்லிட்டு இருக்கோம் கிரிப்டோ இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர், இந்தியா இஸ் கோயிங் டு பி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து யாரெல்லாம் ஓகே இந்த இந்தியன் கவர்மெண்ட் சொல்லும் வைக்கீங்களா, இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு நீங்க வந்து கிரிப்டோ வந்து இது வந்து டாக்ஸபிள், இதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் டு ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கிரிப்டோல தான் இருக்காங்க. ஓகே மிஸ்டர் அர்ஜுன்,